கர்ஜனை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நாள் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை, பராபவ வருஷம் ஆனி மாதம் 9ஆம் தேதி, வளர்பிறை நவமி திதி கூடிய சுபதினம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்றைக்கி கொஞ்சம் நாள் உங்களுக்கு பொதுவாகவே கடினமாக தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு கடினமான மனநிலை, முடிவு எடுக்கிறதில்ல, வேலைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடிக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏதாவது கணக்குலேயோ எழுத்துலேயோ பேச்சுலேயோ ஃபோன் கால்லேயோ தவறான தகவல்கள் எதையும் சொல்லிடாதீங்க. கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 75% நல்ல சுபமாக தன வரவோட குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் குழந்தைகள்கிட்டேருந்து ஏதாவது எதிர்பாராத சுப காரியம் தொடர்பான ஒரு நல்ல தகவல் சேரும். அதை உங்களை ரொம்ப மகிழ்ச்சி படுத்தும். இந்த ஆலோசனை துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி புது கிளைண்ட்ஸு, புது கான்ட்ராக்டு இதெல்லாம் கிடைக்கும். நல்ல நாள். சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்னத்திய சந்திரன் அமைப்புப்படி உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால ஜென்ரலாக தாய் வழி உறவினர்கள் இவங்களுக்கு யாராவது ஹெல்த்துக்கு ஏதாவது இஷ்யூ வரலாம். மாமா, சித்தி, பெரியம்மா இந்த மாதிரி. மற்றபடி வியாபாரிகள் அவங்களோட வியாபார ஸ்தலத்துக்கு போகிறதுக்கே இன்றைக்கி ஏதாவது ஒரு தடங்கள் வரலாம். வாகனத்திலேயோ சுகத்திலேயோ நைட்டு தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒன்றும் பெருசாக தப்பாக நடந்துடாது. வருத்தப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். கடகராசி, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய லாட்ரி அடித்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான நாள். 95% எடுத்த காரியத்தில் வெற்றி. பார்க்க போனவங்களை பார்த்துட்டு வருவீங்க. செய்ய நினச்ச காரியங்களை செய்வீங்க. தனபலம், மனோபலம், ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்றைக்கி ஒரு பொதுவான நல்ல நாள் இருந்தாலும் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது இந்த வேலை பண்ணிடணும், அந்த வேலை பண்ணிடணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி எல்லாத்துலேயும் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். ஆனால் வேலை முடிஞ்சிடும். அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் பிடிச்சிக்கோன்னு வேலையை முடிச்சிருவீங்க. நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க. பொறுமையாக இருங்க. பொறுமையை கைவிட்டுறாதீங்க. வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க வேண்டாம். வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நாள். ஆனால் தொழில் முனைவோர்கள், சிறு வியாபாரிகள், சிறு தொழில் முனைவோர்கள் இவங்கெல்லாம் புதிய முதலீடு எதுவுமே வேண்டாம். ஈவன் புது சரக்கு கூட போடாதீங்க. இன்றைக்கி அப்படியே வியாபாரம் போகட்டும். அதுதான் நல்லது. இன்றைய முதலீடுகள் உங்கள்கிட்டயே தங்கிடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. மற்றபடிக்கு உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப முதலீடு போட்டுட்டு வியாபாரமாக இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு 50-50. 50-50னாக்கா 50% நல்ல சந்தோஷம், நல்ல சுப செலவுகள், நல்ல போன காரியங்கள். 50% பாதி வேலை பார்த்தா போஸ்ட்போன் ஆகும். ஏதாவது தேவையில்லாத இன்னொருத்தனால் உங்களுக்கு விரயங்கள் ஆகலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. யார் சொல்லியும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவசியம் இல்லாமல் எதையும் வாங்கி பின்னாடி வருத்தப்படாதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களோட விரயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். செலவுக்கும் விரயத்துக்கும் வித்தியாசம் உண்டு. விரயம்ங்கிறது வேஸ்ட்டு, வெட்டி செலவு. அதனால் உங்களுடைய ஏதாவது பொருள்கள் வாங்கணும் அப்படின்னாலோ
இல்லை வந்து ஒரு காஸ்ட்லியான சாமான்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போதோ கண்டிப்பாக கவனம் தேவை. மற்றபடிக்கு வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி வந்து உங்களுடைய தனஸ்தானம் கொஞ்சம் அடிபட்டிருக்கிறதுனாலையும் விரயஸ்தானம் ரொம்ப கூடுதலாக இன்றைக்கி வேலை செய்கிறதுனாலையும் ஜாகிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி. தனுர் ராசிக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ட்ரிக்கியான காம்ப்ளிகேட்டட் டே. எப்படி அப்படின்னாக்கா, தனுர் ராசியிலேயே ஆண்களுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் சேலஞ்சிங்கான நாள், அதே சமயம் பெண்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டமான நாள் அப்படி கூட இருக்குது ஜோதிடத்தில். ஆண்கள் வந்து எந்த ஒரு வேலையையும் நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்கள். எடுத்தோம் பிடிச்சோம் கவுத்தோன்னு பண்ணிவிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. பெண்கள் வந்து ஹாப்பியாக இருக்கும். குடும்பம், பணம், வரவு செலவு எல்லாமே. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் வந்து வேலைக்காரி ஒழுங்காக வேலைக்கு வரல, இல்லை ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு சபார்டினேட்ஸ் வந்து சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க, இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து கடையில் பசங்கள்லாம் ஒழுங்காக இல்லை, அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஏதோ ஒன்று பேசியோ இல்லைன்னா அவங்கள வந்து கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை உபயோகம் பண்ணியோ நீங்கள் கரெக்ட் பண்ணிடுவீங்க. இன்றைக்கி வந்து மெயினாக சனியோட பலம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இதெல்லாம் நல்லா நடக்கும். தோல் சம்பந்தமான அலர்ஜி ஏதாவது வியாதிகள் வரலாம். அதனால் நல்ல உடம்பை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஜாகிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு மன சஞ்சலம், பண்ணலாமா வேண்டாமா, ஆசிலேஷன் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் எப்பயோ தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண ஒரு சின்ன ஒரு காரியம் ஏதோ ஒன்று, அதனால் உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வந்து கொஞ்சம் குற்ற உணர்வோடையே இருப்பீங்க. கொஞ்சம் இன்றைக்கி வந்து அதனால் ரொம்ப சகஜமாக இருக்க முடியாது உங்களால். கண்டிப்பாக ஏதோ ஒன்று உங்கள் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அடடா இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி உணர்வுகள் வந்தால் கூட இறை பலத்தோடு அதை சமாளித்து வெளியில் வாங்க. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்கள் வந்து இன்றைக்கி திருமணமான, அதுவும் ஒரு வயது கடந்த 50, 55 வயசு இந்த மாதிரி நல்லா அந்யோன்யமாக நல்லா பழகிட்டு இருக்கிற குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்கு இடையில் பழசில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் பேசி வருத்தங்கள் வரும். நான் இன்றைக்கி சொல்லி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணால் கூட ஏதோ ஒன்று வரும் டக்குன்னு, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரியே தன வரவு வந்து வியாபாரிகளுக்கு இன்றைக்கி எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது, தள்ளி போகும். தேவையில்லாத அலைச்சல்கள் வேண்டாம். ஒரு காரியம் நடக்கும்னா அந்த இடத்துக்கு போங்க, இல்லைனாக்கா போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போக வேண்டாம். வாழ்த்துக்கள். கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கி உங்களுடைய நாள் விடிந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை நல்ல அமைதியாக, சந்தோஷமாக, வளமையாக, பொறுமையாக, பெருமையாக இருக்கணும்னு நான் எல்லாம் வல்ல ஈசன் திருவடிகளை தொட்டு வணங்கிக் கொள்ளுகின்றேன். நமஸ்காரம்.